நாம எழுதுவீங்க. ஏன்னா நம்ம மிஸ்டேக்லேருந்து கரெக்ட் பண்ணாதான். கேன் எனிஒன் சே தி ஸ்பெல்லிங் ஃபார் ப்ரொனன்சியேஷன்? ப்ரொனன்சியேஷன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்ல, வாட்ஸ் த ஸ்பெல்லிங் ஃபார் ப்ரொனன்சியேஷன்? சரி, டெஸ்ட்டில் நானே அதை சொல்லிடுறேன். PRONUNCIATION. நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரனவுன்சியேஷன் எழுதுவோம் நிறைய பேர். ஏன்னா ப்ரனவுன்ஸுங்கிற வேர்டில் OUN வரும் இல்லையா? ஆனால் ப்ரனன்சியேஷன் வரும்போது யூ வில் நாட் ரைட் ஓ. ப்ரனன்சியேஷன். ஐ டிட் திஸ் மிஸ்டேக் இன் மை 6th standard. இட் வாஸ் கரெக்டட் இன் மை காம்போசிஷன் நோட் புக். ப்ரனவுன்சியேஷன்னு நான் எழுதியிருந்தேன். அந்த இடத்துல மிஸ் ஒரே ஒரு அந்த ஓவில் ஒரு ரெட் கோடு போட்டு ப்ரனன்சியேஷனோட ஸ்பெல்லிங் இதான் அவங்க திருத்தி இருந்தாங்க. ஸோ ஐ ஹவ் லேர்ன்ட் இட் ஃப்ரம் மை மிஸ்டேக். இது மாதிரி நிறைய கற்றுக்கிட்டேன் லைஃப்பில். அதனால் வேர் யூ வில் லேர்ன் மோர் ஃப்ரம் யுவர் ஓன் மிஸ்டேக்ஸ். ஜஸ்ட் பை கரெக்டிங் யுவர் மிஸ்டேக்ஸ் யூ வில் லேர்ன் மோர். அதனால் சம்மரியை படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிப்பார், எழுதிப்பார், நீயே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோ. சரி, நல்லா பிளான் பண்ணிட்டோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஈவன் யூ ஹாவ் ப்ராக்டிஸ்ட், வில் யூ கெட் மார்க்ஸ்? வந்துடுவா மார்க்கு? என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம். எங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும்? எக்ஸாமினேஷன் ஹாலில். இன் யுவர் பேப்பர் யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் யுவர் ஆன்சர்ஸ் தரோலி. இப்போது நீங்கள் என்ன பண்ண வேண்டிய ஒரே வேலைலாம், உங்களோட எவாலுவேட்டரை இம்ப்ரெஸ் பண்ணணும். இங்கிலீஷில் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் தட் யுவர் ரைட்டிங் ஷுட் பி லெஜிபிள் இல்லையா? நீட்டாக இருக்கணும். பார்க்கும்போது நீ என்ன எழுதியிருக்கிறேன்னு தெளிவாக தெரியணும். அது எல்லா ஐயா டீயா எதுவுமே தெரியாது சில நேரம். அதனால் பி லெஜிபிள் இன் ரைட்டிங், பி நீட். அதாவது ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாத, நீட்டாக எழுதி இம்ப்ரெஸ் பண்ண உங்களோட எவாலுவேட்டரை. ஓகே? அண்ட் ட்ரை டு அண்டர்லைன் த கீ ஆன்சர்ஸ் ஆஃப் யுவர் கீ ஆன்சர்ஸ். கீ லைன் இருக்கும் ஒரு ஃபுல் ஆன்சரில். கீ ஆன்சர்ஸ்னு சிலது இருக்கும், அதை மாத்திரம் பென்சில் வச்சு என்ன பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணலாம். அடுத்து உங்களோட லெட்டர் ரைட்டிங்கெல்லாம் யூ வில் ஹாவ் ஃபார்மேட். லெட்டர் ரைட்டிங் இருக்குல்ல, அந்த ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு 2 மார்க் இருக்கும், கண்டென்ட்டுக்கு 2 மார்க். அடுத்து நீ எப்படி எண்டிங், உன்னோட எண்டிங்க்கு 1 மார்க் இருக்கும். நீ கரெக்டாக எழுதிருக்கியா? 3 எரர் பார்ப்பாங்க. கண்டென்ட் எரர், கிராமட்டிக்கல் எரர் அண்ட் ஸ்பெல்லிங் எரர். வாட் இஸ் கண்டென்ட் எரர்? கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தான் நாம் எழுதியிருக்கிறோமா அப்படின்றது தான். சில நேரம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் நாங்கள் கம் அக்ராஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, ரைட் அ டயலாக் ரைட்டிங் இருக்கா +2ல் இருக்குல்ல, டயலாக் ரைட்டிங். ரைட் அ டயலாக் பிட்வீன் த கஸ்டமர் அண்ட் த ஷாப்கீப்பர். த கஸ்டமர் ஹேஸ் கம் டு த ஷாப் டு ரீப்ளேஸ் ஆர் ரிட்டர்ன் த டேமேஜ்டு வாட்ச் he or she has brought. இதுதான் கொஸ்டின் இருக்கும். நாம் எங்கே வரலாம் படிப்போம்? ரைட் அ டயலாக் பிட்வீன் த ஷாப்கீப்பர் அண்ட் த கஸ்டமர் வரலாம் தான் படிப்போம். மீதி கொஸ்டினை படிக்கிறதில்ல, எழுதிடுவோம். ஷாப்கீப்பர் கஸ்டமர் போட்டு எங்கே போய் என்ன பண்ணுவோம்? வாட் டு யூ வாண்ட்? 2 kg டொமேட்டோ. பட் வாட்ஸ் த கொஸ்டின் ஆஸ்ட் இல்லையா? டேமேஜ் ஆகிருந்த ஒரு வாட்சை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எழுதணும். அதனால் ஃபஸ்ட் யூ ரீட் த கொஸ்டின் கம்ப்ளீட்லி. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஹவ் ஆஸ்ட் யூ. என்ன கேட்டிருக்காங்களோ அதை மைண்டில் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டயலாகும் நீ ப்ரெசென்ட் பண்ண பாரு. ஓகே? லெட்டர் ரைட்டிங்கும் அந்த மாதிரி தான். அண்ட் பொய்டிக் டிவைசஸ் படிச்சிட்டிங்களா? பொய்டிக் டிவைஸ் படிச்சிருக்கீங்களா? போயமில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படிச்சிருக்கீங்களே? எந்த போயமுடைய சம்மரி கேட்டிருந்தாலும் அந்த சம்மரி எழுதி முடிச்சுட்டு கீழே இந்த போயமில் இருக்கிற பொய்டிக் டிவைசஸ் ஒரு 3 பொய்டிக் டிவைசஸாவது எழுதி வித் ரெஃபரன்சஸ். சிமில் அப்படின்னா அந்த லெசனில் எங்கே இருக்குது? ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் லெசன் வந்து போயம் வந்திருக்கா? நான் இன்றைக்கே உங்களுக்கு ஒரு கொஷின் அவுட் பண்ணுறேன், அந்த போயமுடைய சம்மரி கண்டிப்பாக வரும். ஓகே? ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் பை ஷேக்ஸ்பியரில் ஆல் த ஸ்டேஜஸ் படிச்சுக்கோ. அதில் நிறைய சிம்பிள் இருக்கும் உங்களுக்கு, அதை எல்லாத்தையுமே எழுதணும். சிம்பிள் இருக்கும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நிறைய, பர்சானிஃபிகேஷன், மெட்டஃபார், சினக்டோக்னு ஒரு வேர்டு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்ஸ் சினக்டோக்? எந்த போயமில் வருது? சினக்டோக்னா என்னது? ஹவ் யூ ஹர்ட் அபவுட் தட் வேர்ட்? உலிசஸ்னு உங்களுக்கு ஒரு போயம் இருக்கா? அதில் என்ன சினக்டோக் அப்படின்னா தமிழில் நம்ம ஆகு பெயர்னு படிச்சிருப்போமா? ஆகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர் படிச்சிருக்கோமா? ஆகு பெயர் கூட படிக்கலையா தமிழ் இலக்கணம்? சரி, இப்போ ஊர் உறங்கிட்டு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஊர் தூங்குதா? ஊர் தூங்கின்னு இருக்கா? ஊரில் இருக்கிற மக்கள் தூங்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன பேர்? ஆகு பெயர். அதே மாதிரி சினக்டோக்ன்றது அது ஆகு பெயர். யுலிசஸ் என்ன பண்ணுவார்? அவருடைய அந்த செங்கோலை மகன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லுவார் இல்லையா? செங்கோலை கொடுத்தா கோல் கொடுக்குறாருன்னு அர்த்தமா? வாட் இஸ் தட் இஸ் கிவிங்? அந்த நாட்டோடைய ஆட்சியை கொடுத்துட்டு போகிறார். அதனால் தட் இஸ் த சினக்டோக். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், எந்த போயம் எழுதுறீங்களோ
பொய்டிக் டிவைஸ் எழுதி எந்த வார்த்தை அதில் வருதுங்கிறத எழுதுனீங்கன்னா யூ வில் ஃபெச் மோர் மார்க்ஸ். 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. புரிஞ்சிச்சா? ரொம்ப நிறையா இருக்கிறோம் இங்கிலீஷில். ஓகே, இல்லை ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ டிப்ஸ். நல்லா எழுதுங்க. 4 வார்த்தை சொல்லியிருக்கேன். வாட் இஸ் தட்? பிளான், ப்ரிப்பேர், ப்ராக்டிஸ், பர்ஃபார்ம். இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா யூ வில் கெட் மோர் மார்க்ஸ். சரி, இது வந்து நம்ம உலக பிரகாரமாக படிப்பில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ நான் இங்கே நின்று ஒரு சின்ன தருணத்துக்கு நான் கத்துறேன், நான் துதிக்கிறேன். நான் நேற்று நேரம் மெட்ராஸ்லேருந்து நான் வண்டியில் வரும்போது நானும் எங்கள் மம்மியும் தான் வந்துகிட்டு இருந்தோம். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்டர். வந்துக்கிட்டு இருக்கும்போது நான் அம்மாட்ட சொன்னேன், மெயின் ரோட்டில் வராமல் எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும் மம்மி, இந்த ஷார்ட்கட்டில் போயிட்டு சீக்கிரம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஐ ப்ரிஃபர் தி ஷார்ட்கட். பட்டாபுரம் கிட்டே வந்து ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கிட்டேன். நார்மலாக நான் வந்திருக்கேன் 2-3 முறை அந்த வழியில். ஆனால் நேற்று நான் அந்த வழியில் வந்துகிட்டே இருக்கும்போது என் மம்மி சொன்னாங்க, இம்மா இருட்டாயிருச்சு அப்படின்னாங்க. உங்களுக்கு என்ன மம்மி கவலை? நான் தானே வண்டி ஓட்டுறேன். ஐ செட் த வேர்ட். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் ஓட்டுறேன் வண்டி. சொன்ன அடுத்த நிமிஷத்தில் 2 பேரும் விழுந்துட்டோம். அந்த ரோடு ஃபுல்லாக மணல். ஏன்னா நான் போயிருக்கிற வழி ஷார்ட்கட்டில் வந்ததில் நான் வழக்கமாக வர வழியை விட்டு ரைட்டில் போக வேண்டிய வழியிலேருந்து லெஃப்ட் வழி எடுத்துட்டேன். அதனால் இட் லீட்ஸ் டு அ சேம்பர். அது போகிற வழி ஃபுல்லாக வெறும் மணல். நான் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி மணல் அப்படியே ஃபுல்லாக வண்டி ஸ்கிட்டாகி நான் விழுந்து எங்கள் மம்மியை விழுந்துட்டோம். எனக்கு கஷ்டமாயிடுச்சு. சாரி டாடி, ஐ செட் நான் ஓட்டுறேன் வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வண்டி எடுக்கும்போது எப்போவுமே நான் சாவியை போட்டு, சரி டாடி நான் உட்காந்துட்டேன், நீங்கள் ஓட்டுங்க போகலாம் அப்படி தான் சொல்லுவேன். அப்படி தான் நேற்றும் சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு வந்தேன். ஆனால் பட் த வேர்ட் ஐ செட் நான் ஓட்டுறேன் வண்டியை, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொன்ன நிமிஷத்தில் கீழே வந்துட்டு ஐ செட் சாரி டாடி. எங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள தூக்கி ஓடுறதுக்கு முன்னாடி ஐ ரியலைஸ்ட் தட் ஐ செட் நான் தான் ஓட்டுறேன் அப்படின்ட்டு என் ஸ்ட்ரென்த்து நான் பிலீவ் பண்ணிட்டேன். அதனால் சாரி டாடின்னு சொன்ன பிறகு தான். ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் எங்கள் அம்மா விழுந்ததுக்கு நான் பயந்துட்டேன். அவங்க ஒருவேளை எழுந்துக்க முடியலம்மா என்னாலங்கிறாங்க. கை உடஞ்சிருந்தாலோ கால் விழுந்துரு ஏதோ ஒன்று ஆகி எழுந்துக்க முடியாமல் இருந்தால், ஒரு ரிமோட் ஏரியா இருட்டாயிருச்சு, எங்கேயுமே வெளிச்சமே இல்லை, இருட்டாக இருக்குது. அங்கேருந்து நான் எப்படி வந்தேன் திரும்பி, நாங்கள் எங்களோ எப்படி வர்றதுன்னு தெரியல, எப்படி போனாலும் வழி சுற்றி இருட்டாக இருக்குது. நாங்கள் நின்று சாமி 2 கையை உயர்த்தி, எங்கள் அம்மா வந்துட்டுருக்குறாங்க, வண்டி வந்துட்டுருக்குது, கையை உயர்த்தி அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நானுன்னு சொல்லிட்டேன், நான் ஒன்று இல்லாண்டவரை, நீங்கள் இல்லாமல் நான் எதையுமே செய்திருக்க முடியாது, இப்போ எனக்கு வழி தெரியல, நான் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்கள், வழி சொல்லுங்கள், வனாந்திரத்தில் நீங்கள் வழி தருப்பீங்க. கேட்ட உடனே யாரோ ஒருத்தர் அந்த வழியில் வந்தாங்க. அவர்கிட்ட கேட்டேன்ப்பா இந்த பக்கம் போக முடியுமா? இந்த பக்கம்லாம் வழி இல்லாமல் உங்களால் போக முடியாது, நான் ஒரு வழியில் போகிறேன், என் பின்னாடியே வாங்கன்னு சொன்னார். அவர் பின்னாடி பண்ண ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு ஷார்ட் வேல வந்து மெயின் ரோட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு, நீங்கள் யாரையும் கேட்காதீங்க, இந்த ரோடு போனீங்கன்னா அது அட்லீஸ்ட் திருவள்ளூர்னு சொன்னார். 5 நிமிஷத்தில் போக வேண்டிய வழியை 1 மணி நேரம் நான் போய் சுற்றினேன். எதுக்கு? ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய நேரம் நாம் என்ன பண்ணுறோம், ஷார்ட்கட்டுன்ற. அதனால் டோன்ட் கோ இன் அ ஷார்ட்கட். அடுத்து இன்னொரு விஷயம், நானுங்கிறத என்றைக்குமே நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ தான் இவர் சொன்னார், என்ன சொன்னாங்க, யுத்தம் குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படும். ஆனால் எதில் வரும் ஜெயம்? யாருனால வரும்? ஜெயமோ கர்த்தரால் வரும். நடுகிறவனாலும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தராலே தான் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். இதை நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். அதனால் டோன்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஒருவேளை நீ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு செய்கிறதெல்லாம் ஆயத்தப்படுறது நாம தான் படணும் இல்லையா? மீன் பிடிக்கணும்னா வலையை வீச வேண்டியது யாரு தான்? நாம தான். நம்ம வலையை நம்ம சுயபலத்தில் வீசினா ஒன்றும் கிடைக்காது. ஆனால் கர்த்தர் அது வீச சொன்னார்னா, அவர் அதில் இருந்தார்னா அதில் என்ன பண்ண முடியும்? நிறைய மீன்களை பிடிக்க முடியும். அதனால் வலையை வீச வேண்டியது நம்மளுடைய வேலை. ஆனால் நம்மளுடைய படகுல ஏசப்பா இருக்கிறாராங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அவருடைய ஸ்ட்ரென்த்தை கூட வச்சுக்கோங்க. இங்கே நாங்கள் டீச்சர்ஸ் சொல்கிறோம், எல்லாரும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம், பேரண்ட்ஸ் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஆனால் எக்ஸாமினேஷன் ஹாலில் உன் கூட வந்து உன் பக்கத்தில் யார் உட்கார முடியும்? ஏசப்பா மட்டும்தான் கூட வர முடியும். நாங்களும் வர முடியுமா? வர முடியாது. ஹீ வில் பி வித் யூ ஆல்வேஸ். அதனால் அவரை கூப்பிடுங்க. அப்போ நான் படிச்சுட்டேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், எக்ஸாம் ஹாலில் எழுதும்போது நீங்கள் தான் எனக்கு திருப்பி தரணும்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஹீ வில் லீட் யூ. ஓகே, அடுத்த நாள் இன்னும் ஒரு 3 விஷயம் 4 விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த விஷயம் என்னென்னா, யூ ஷுட் ஹாவ் ஃபிசிக்கல் பேலன்ஸ். அப்படின்னா உன்னுடைய பாடியை நல்லா பார்த்துக்கோ. ரொம்ப நேரம் நைட்டெல்லாம் படிக்கிறேன்னு செல்லு வச்சுன்னு சிலர் பாதி நேரம் படிப்பாங்க. இப்போ நம்ம ஸ்கிட்டில் பார்த்த மாதிரி பாதி நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. அவாய்ட் செல்ஃபோன். அதனால் உன்னுடைய ஃபிசிக்கலி பி பேலன்ஸ்ட். ஃபிசிக்கலி நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க. எக்ஸாம் டைமில் சிக் ஆகிடாமல் உங்களை பார்த்துக்கோ. அடுத்து பி மென்டலி பேலன்ஸ்ட்.
எப்போ மென்டலி பேலன்ஸ்டாக இருப்பேன்? நல்லா படித்து முடிச்சுட்டு ஐ எம் தரவு, ஐ எம் ரெடி ஃபார் தி எக்ஸாம் நீ நினைக்கும் போது மாத்திரம்தான் உன்னால் மென்டலி பேலன்ஸ்டாக இருக்க முடியும். இப்போ இந்த 2 பேலன்ஸும் இல்லைன்னா யூ வில் நாட் பி எமோஷ்னலி பேலன்ஸ்ட் இல்லையா? எமோஷ்னலி பேலன்ஸ்ட் இப்போ தான் நம்ம ஒரு சின்ன ஸ்கிட்டில் பார்த்தோம், வாட் எவர் மே கம். ஆனால் அப்படி வரணும், எதுவும் வராது, நடக்காது. எது வந்தாலுமே அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். அப்போ எமோஷ்னலி பேலன்ஸ்டாகவும் நாம் இருக்கணும். சில நேரங்களில் நாம் ஃபிசிக்கலி பேலன்ஸ்டாக இருக்க மாட்டோம், மென்டலி பேலன்ஸ்டாக இருக்க மாட்டோம், எமோஷ்னலியும் பேலன்ஸ்டாக இருக்க மாட்டோம். பட் பி ஸ்பிரிச்சுவலி பேலன்ஸ்ட். கர்த்தருக்குள்ளே நம்ம பேலன்ஸ்டாக இருந்தால் இது 3மே அடிபட்டுடும். நீ எப்படி இருந்தாலும் அதான் சொன்ன, உன்னுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல எதனாலாகும்? ஆவியினால. இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி பேலன்ஸ்ட், ஆவியானவர் கூட இருப்பார், எல்லாவற்றையும் உங்களால் செய்து முடிக்க முடியும்னு விசுவாசிக்கிறேன். கட்டத்தந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மீ. மே காட் பிளஸ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.